Forgive me. Mess. Did you forget who I am? வெல்கம் பேக் டு another வீடியோ கைஸ். நம்ம சேனலில் வந்து தாறுமாறான பயங்கரமான தமிழ் டப் மூவிஸ்லாம் புதுசாக எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் ஒரு 12,100 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் தேவைப்படுது 100K ரீச் பண்ணுறதுக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். இன்றைக்கி நம்ம லிஸ்ட்டில் வந்து பயங்கரமான படம் பார்க்க போகிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய படம் 65 அப்படிங்கிற படம் தான். அதான் படத்தோட டைட்டில். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா வந்து நம்ம ஹீரோ மில்ஸ் அப்படிங்கிறவர் வந்து அவரோட ஃபேமிலிக்காக பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறக்காக ஒரு ஸ்பேஸ் மிஷனுக்காக கிளம்புறாரு. அவர் இந்த ஷிப்பில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வந்து ஆஸ்ட்ராய்ட் ஃபீல்டு இந்த எரிகல் மாங்கல்ல அதில் வந்து மாட்டி அவர் ஷிப்பு வந்து கிராஷ் ஆகி ஒரு பூமியில் போய் விழுந்துருது அந்த ஸ்பேஸ் ஷிப்பு. அந்த பூமி பார்த்திங்கன்னா வந்து 65 மில்லியன் வருஷம் பழமையான ஒரு பூமி அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. அதாவது வந்து டைனோசர்லாம் இருக்கும்ல அந்த ஒரு காலகட்டத்தில் இருக்க மாதிரி காட்டுறாங்க அந்த பூமியை. அந்த ஷிப்பில் வந்து இவர் ஒருத்தர் தான் உயிரோடு இருக்கார். அந்த கிரகத்தில் பூமியிலேயே அவர் ஒருத்தர் தான் உயிரோடு இருக்கார் அப்படிங்கிற மாதிரி காட்டும்போது ஒரு சின்ன பொண்ணு அந்த இடத்துல வந்து உயிரோடு இருக்கா. இவங்க 2 பேரும் வந்து திருப்பி எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. லேட்டராக தான் அவருக்கு தெரிய வரும் அந்த பூமி முழுக்க வந்து டைனோசர்ஸ் மட்டும்தான் உயிரோடு இருக்குது அப்படின்னு. மனிதர்களாக இவரும் அந்த சின்ன பொண்ணு மட்டும்தான் அந்த பூமியில் வந்து உயிரோடு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் ஸ்பேஸ் ஷிப்பில் வந்து திருப்பி தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரி. அதே டைமில் வந்து குறிப்பிட்ட டைமுக்குள்ள வந்து ஒரு ஆஸ்ட்ராய்டு ஒன்று வந்து பூமியை தாக்கும். அதில் வந்து எல்லாருமே அழிஞ்சு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி டைம் ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ அதையும் தாண்டி அதுக்குள்ளே வந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு பக்கம் டைனோசர், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராய்டு. அந்த சின்ன பொண்ணு வந்து சூப்பராக அந்த படத்தில் நடிச்சிருக்கும். இந்த 2 பேரும் வந்து கன் யூஸ் பண்ணுற சீனாக இருக்கட்டும், எஸ்கேப் ஆகிற சீனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து படத்தில் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இந்த படம் வந்து தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. ஒரு சைஃபை மூவி தான் இந்த படம். இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் அப்புறம் வந்து அமேசான் பிரைம் வீடியோவில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது கைஸ். IMDbல 5.4 கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஒரு படம், கண்டிப்பாக பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் பார்க்கக்கூடிய படம் பிளேன் அப்படிங்கிற படம் தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அந்த படத்தோட ஸ்டோரி வந்து அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோ வந்து ஒரு கமர்ஷியல் ஃப்ளைட் பைலட்டாக வந்து இருப்பார். அவர் ஃப்ளைட்டில் வந்து போயிட்டு இருக்கும்போது வந்து ஒரு இடத்துல வந்து லைட்னிங் வந்து சூறாவளி மாதிரி வரும். அதில் வந்து ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆயிரும். ஒரு இடத்துல வந்து லேண்ட் பண்ணிடுவார். ஜோலோ ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு ஐலாண்டில் வந்து லேண்ட் பண்ணிடுவார். அந்த ஐலாண்டு பார்த்திங்கன்னா வந்து தற்கொலை படைகள், பயங்கரவாதிகள், இந்த மாதிரி தீவிரவாதிகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்டு. அது அங்கே வந்து லாவே கிடையாது. கவர்மெண்ட்டு உள்ளே போகிறதுக்கு வந்து பயப்படுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்டில் வந்து தெரியாதனமாக லேண்ட் பண்ணிடுவார் அவசரம். இந்த ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து அங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாத கும்பல்லாம் வந்து பிடிச்சி வச்சுக்குருவாங்க ஹாஸ்டேஜஸாக. இதே ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து கேஸ்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொலை குற்றவாளி ஒருத்தர் இருப்பான். அவனை வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு இருப்பாங்க. இவனும் நம்ம ஹீரோ இருக்கார்ல பைலட், இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஃப்ளைட்டை வந்து திருப்பி மக்களோட வந்து டேக் ஆஃப் பண்ணி கொண்டு போய் திருப்பி வந்து நம்ம இடத்துக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதை பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஸ்டோரி. தெரியாதனமாக அவசரமாக இந்த இடத்துல போய் லேண்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிக்கிட்டு அங்கே வந்து அந்த தற்கொலை படைக்கிட்ட இருந்து எப்படி இவங்க தப்பிச்சு வந்தாங்க அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஆக்ஷன் ப்ளஸ் சர்வைவல் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் கன் சீன்ஸ்லாம் வந்து நிறைய இருக்கும். தெரியாதனமாக போய் மாட்டிக்கிட்டாங்கிறதுக்காக அவங்க எல்லாம் சுட்டு தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப பயங்கரமான ஆளாக இருப்பாங்க அந்த ஜோலோ ஐலண்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே. இந்த படம் வந்து அமேசான் பிரைம் வீடியோவில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. IMDbல 6.5 கொடுத்துருக்காங்க. செம்மையான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம். அந்த ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் வந்து காட்டியிருப்பாங்க. லேகாக இருக்காது கைஸ். படத்தில் 2 கேரக்டர் தான் மெயினான ஹீரோ கேரக்டர். சூப்பராக பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பாக பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் பார்க்கக்கூடிய படம் ஆஃப்டர் அப்படிங்கிற படம் தான். இந்த படத்தில் மொத்தம் 3 பாட்டு இருக்குது கைஸ். எதுக்கு எடுத்தாங்க தெரில, பட் இந்த ஃபஸ்ட் பாட்டு வந்து நல்லாயிருக்கும். அதை பாருங்கள். படத்தோட ஸ்டோரி என்னன்னா வந்து டெஸ்ஸா அப்படிங்கிற பொண்ணு வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறதுக்காக காலேஜுக்கு போகிறாங்க. அங்கே போன இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஹார்டின் அப்படிங்கிற ஒரு பையனை வந்து லவ் பண்ணுறா. ஸோ டெஸ்ஸாக்கு வந்து ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருப்பான். அவனை கழட்டி விட்டு அவனை லவ் பண்ணுறா. இவங்க 2 பேர் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள் வருது. அதெல்லாம் சால்வ் பண்ணி நிறைய ஹார்ட் பிரேக்ஸ் ஆகுது. அதெல்லாத்தையும் சால்வ் பண்ணி கடைசியில் வந்து ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஸ்டோரி. சிம்பிளாக சொன்னால் இதுதான் ஸ்டோரி. பட் படத்தில் வந்து சண்டை போடுவாங்க, மறுபடியும் சேருவாங்க, மறுபடியும் சண்டை போடுவாங்க, மறுபடியும் சேருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படம் எடுத்திருப்பாங்க. ஒரு ஸ்லோவான ஃபிலிம் அப்படின்னு சொல்லணும். பட் நல்லாயிருக்கும் பார்க்கும்போது. இந்த படத்தோட ஹீரோயின் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். அதனால தான் அந்த படம் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. நானும் அப்படி தான் பார்த்தேன். ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தனியாக உட்காந்து பாருங்கள், ஃபேமிலியெல்லாம் உட்காந்து பார்க்காதீங்க தயவு செஞ்சு. ஹெட்செட்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா வந்து நல்லாயிருக்கும். தமிழ் டப் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு. 3 பாட்டு இருக்குது. 3 பாட்டு நீங்கள் எதுக்காக பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பட் இந்த ஒரு பாட்டோட ஸ்டோரியோட நிப்பாட்டிங்கன்னா அந்த ஒரு பாட்டு மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட் பார்ட் மட்டும் அதோட முடிச்சுக்கலாம். இந்த படம் வந்து அமேசான் பிரைம் வீடியோவில் வந்து தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. 5.3 கொடுத்துருக்காங்க IMDb ரேட்டிங்கில். ஜோசஃபின் லாங்ஃபோர்டுக்கு வந்து ஃபேன்ஸ் யாராக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க, ஒரு ஹாய் சொல்லிட்டு போங்க. நம்ம லிஸ்ட்டில் 4th பார்க்கக்கூடிய படம் மெமரி அப்படிங்கிற படம் தான். இதோட ஸ்டோரி என்னன்னா வந்து அலெக்ஸ் லூயிஸ் அப்படிங்கிற ஒரு ஹைலி ஸ்கில்டு கான்ட்ராக்ட் கில்லர் இருக்காப்புல, முரட்டுத்தனமான கொலகாரர் இவருக்கு வந்து ஏர்லி ஸ்டேஜ் அல்சைமர் இருக்கும். பழசெல்லாம் மறந்துடுவார் அடிக்கடி. இப்படி ஒரு நோய் இருக்கும்போது கடைசியாக வந்து ஒரு மிஷனுக்காக வந்து ஓகே பண்ணுறாரு. ஏன்னா வந்து ஒரு சின்ன பொண்ணை வந்து கொல்லணும் அப்படின்னு. ஒரு டைமுக்கு மேலே வந்து அந்த சின்ன பொண்ணை கொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவருக்கு தெரிய வருது. அது எதுக்காக அப்படிங்கிறதும் அவருக்கு தெரிய வருது. கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த நெட்வொர்க் பின்னாடி இருக்க,
அந்த கொலை சொல்லுவாங்கல்ல, அந்த நெட்வொர்க் பின்னாடி இருக்க எல்லாரையும் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. எதுக்காக இந்த சின்ன பொண்ணை கொல்ல சொல்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. பட் அடிக்கடி பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்தில் வந்து இவருக்கு வந்து மெமரி லாஸ் ஆயிரும். அப்பப்போ மறந்துடுவார், யாரை கொல்லணும் யாரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் மறந்து போயிடும். அதுதான் இந்த படத்தில் ஒரு மேஜர் ரோல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லணும். அதனால தான் இந்த படம் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கடைசியில் வந்து இந்த சின்ன பொண்ணை எதுக்காக கொலை சொன்னாங்க, அதுக்கு பின்னாடி கேங்கை வெளியே கொண்டு வந்தாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரி. செம்மையான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் இந்த படம். இந்த மெமரி லாஸ் கான்செப்டை வச்ச பயங்கரமாக படத்தில் வந்து ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. முக்கியமான கேரக்டரில் பார்த்தீங்கன்னா மோனிகா பெல்லூசி தான் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து மோனிகா பாட்டு வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குல்ல, அதனால் மோனிகா பெல்லூசி யாராவது பார்க்க நினச்சிங்கன்னா இந்த படம், அப்புறம் மல்லைனான்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லாயிருக்கும். இந்த படம் வந்து அமேசான் பிரைம் வீடியோவில் தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. 5.7 கொடுத்துருக்காங்க IMDb ரேட்டிங்கில். செம்மையான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம். அடுத்து என்னங்கிற மாதிரி தான் படம் ஃபுல்லாக போயிட்டே இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் கடைசியாக பார்க்கக்கூடிய படம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ரைஸ் ஆஃப் தி பீஸ்ட் அப்படிங்கிற படம் தான். படத்தோட ஸ்டோரி என்னன்னா வந்து பூமியில் ஒரு ஏலியன் டெக்னாலஜி இருக்குது. அந்த டெக்னாலஜி என்னன்னா வந்து பூமியிலேருந்து எங்கே வேணால் டெலிபோர்ட் ஆகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்னாலஜி வந்து பூமியில் ஒழிச்சு வச்சுருக்காங்க. அதுக்குண்டான ஒரு கீ ஒன்று இருக்குது. அந்த கீயை வந்து மேக்ஸிமல்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபார்ம், அனிமல் ஃபார்மில் மாறக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்காங்க. அவங்கெல்லாம் அந்த கீயை பாதுகாத்து வச்சுருக்காங்க. இந்த கீயை எடுத்து அந்த டெலிபோர்ட் இதை வந்து ஓப்பன் பண்ணி பூமிக்கு ஒரு சில ஏலியன்ஸை வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கார்ஜ் அப்படிங்கிற வில்லன் வந்து ட்ரை பண்ணுறான். ஒரு டீமை கூட்டு வந்து ட்ரை பண்ணுறான். இதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் அந்த கீயை எடுத்தாங்களா இல்லையா, ஆப்டிமஸ் பிரைம், பம்பிள் பி, மேக்ஸிமல்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த வில்லன் குரூப்பை தடுத்து நிறுத்தினாங்களா இல்லையா, பூமியை காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஸ்டோரி. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லேயே வந்து பயங்கரமான ஆள்னா வந்து ஆப்டிமஸ் பிரைம் அப்படிம்போம். பட் அது கிடையாது மேட்ரு. பம்பிள் பி தான் மெயின் ஒரு முக்கியமான கேரக்டர் அப்படின்னு சொல்லணும். ஒரு வில்லன் ரோல் மாதிரி பயங்கரமாக ஒரு ஆக்ஷன் ரோல்லாம் வந்து இந்த படத்தில் பண்ணியிருப்பாங்க. பம்பிள் பியோட ஃபுல் பொட்டன்ஷியலை வந்து இந்த படத்தெல்லாம் காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க பம்பிள் பி கேரக்டரை. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெரிஞ்சிருக்கும். அந்த படம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு சீனில் வந்து ஆப்டிமஸ் பிரைமோட வந்து பம்பிள் பி சண்டை போடுவான். அப்போவே வந்து பயங்கரமாக சண்டை போடுறானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. பட் இந்த படத்தில் அவன் ஃபைட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத வந்து பயங்கரமாக காட்டியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மர் சீனும் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில். அதுக்காகவே நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் வந்து ஜியோ ஹாட்ஸ்டார்லேயே வந்து தமிழ் டப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. அமேசான் பிரைம் வீடியோவில் இருக்குது, ஜி5லையும் இருக்குது. IMDbயில் பார்த்தீங்கன்னா வந்து 6 கொடுத்துருக்காங்க ரேட்டிங். செம்மையான ஒரு படம் கைஸ். ஆட்டோபாட்ஸ் அசம்பிள் அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமாக எடுத்திருப்பாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 12,000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்குது. 12,000 மட்டும்தான் இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அந்த இயர்க்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து முடிகிறதுக்குள்ளே ஒரு 100K ரீச் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை பை.